போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. சொன்னும் எங்கள் வாழ்விலே அருளுகின்ற நிறைவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உடைய மன்னாவினால் எங்களை நிரப்பும்படியாய் எங்களை வெறுமையாக்கி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் இடைப்படும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஆராதனை கீதங்களில் 976 கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார் என்ற பாடலை பாடும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலா இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலா இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாய் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவர் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவர் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாரங்களை ஆண்டுடைய கரத்தில் நாம் அர்ப்பணிக்க, ஆண்டுடத்தில் நாம் தெரிவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டுடைய பிரசன்னம் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. காலை வேளையில் அப்படி பாரத்தோடு வந்திருக்கிற மக்கள் உண்டு என்று சொன்னால் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணருவோம். கர்த்தர் நம்முடைய சார்பில் இருக்கும் பொழுது உலகம் நமக்கு என்ன செய்யும், மனிதன் நமக்கு என்ன செய்வான், பிசாசு நமக்கு என்ன செய்யும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது,
கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிறது. சமாதானத்தின் வார்த்தைகள். ஆம், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். வாய்களை திறந்து, ஆண்டவரே, நீர் தருகிற இளைப்பாறுதலுக்காய் ஸ்தோத்திரம், நீர் தருகிற ஆறுதலுக்காய் ஸ்தோத்திரம். ஆறுதலுக்காய் கலங்கி நிற்கிற அநேக மக்கள் இந்த உலகத்தில் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய தெய்வீக சமாதானத்தினாலே ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எதிர்பாராத விபத்து, எதிர்பாராத இழப்பு, தேவைகள், கடன் பிரச்சனை, மனபாரங்கள், சரீரத்தில் பலவீனங்களோடு இருக்கிற அநேக மக்கள் உண்டு ஆண்டவரே. அவர்கள் பாரங்களை எல்லாம் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்கு லகுவான இருதயத்தை தாரும் ஆண்டவருடைய சமாதானம் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அவளை அழுத்தி கொண்டிருக்கிற மன பாரங்களிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாம் அங்கம் வகிக்கின்ற தென்னிந்திய திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சினாடு மாமன்றம், அதனுடைய மாடரேட்டர் அறிவர் ரூபன் மார்க் அவர்கள் பிரதம பேராயராக இருக்கிறாங்க. பிரான்சிஸ் துணை பிரதம பேராயராக இருக்கிறாரு. அட்வொகேட் பெர்னாண்டஸ் ரத்னராஜா பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. விமல் சுகுமார் கௌரவ பொருளாளராக இருக்கிறாங்க. நம்முடைய சினாடு மாமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற 9 பேராயங்கள் இருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, தூத்துக்குடி, நாசரேத், திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சாவூர், வேலூர், ஈரோடு ஆகிய 9 பேராயங்கள் தமிழகத்தில் அங்கம் வகிக்கிறது. கேரளாவில் இருக்கிற கொச்சின், கிழக்கு கேரளா, கொல்லம், கோட்டக்கரை, மத்திய கேரளா, மலபார், தென் கேரளா என்று சொல்லி 6 பேராயங்கள் கேரளாவில் இருக்கிறது. தெலுங்கானாவில் டோர்னக்கல், கரீம்நகர், மெடக் ஆகிய 3 பேராயங்கள் இருக்கிறது. கர்நாடகாவில் மத்திய கர்நாடகா, வடக்கு கர்நாடகா, தெற்கு கர்நாடகா ஆகிய 5 பேராயங்கள் இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ண கோதாவரி, நந்தியால், ராயலசீமா ஆகிய பேராயம். இலங்கையில் யாழ்ப்பாணம் பேராயம். இது எல்லாத்தையும் தாண்டி டயஸ்போரா அப்படின்னா பேராயத்துக்கு வெளிநாட்டில் வசிக்கிற இறை மக்களுக்காக ஒரு பேராயம் இருக்கிறது. ஆக நம்முடைய பிரதம பேராயருக்காக, பேராயத்தினுடைய அலுவலர்களுக்காக, அங்கே பணியாற்றுகிற ஆயர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சினாடு மாமன்றத்தின் வழியாக பல்வேறு நலப்பணிகள் நடைபெறுகிறது. பெண்கள் ஊழியம் மற்றும் கல்வி ஊழியம், மருத்துவ ஊழியம், இவைகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் அங்கம் வகிக்கின்ற பிரதம பேராயத்துக்காக, பிரதம பேராயருக்காக ஜெபிப்போம். மற்றும் NCCI, CNI போன்ற, மார்த்தோமா போன்ற நமது இணை திருச்சபைகளுக்காக கூட நாம் ஜெபிப்போம். யாராவது ஒருவர் இந்த காரியங்கள் மனதில் வைத்து பாரத்தோடு ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம்.
ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் அவரோடு இணைந்திருக்கிற பேராய அலுவலர்கள் தென்னிந்திய திருச்சபை சினாடு மாமன்றத்தின் வழியாக நடைபெறுகிற பணிகளை ஆசீர்வதிக்கப் போவதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காய் நம்ம தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு எதிர்காலத்திற்காக ஜெபிப்போம். ஜான் சரவணன், ஜான்சன் ஜாகர், ஜோசப் செல்லையா ஐயா அவங்க தவறிட்டாங்க. அந்த குடும்பம் ஜெயசீலி மற்றும் 2 பிள்ளைகள் குடும்பத்துக்காக ஜெபிப்போம். ஜட்சன் ராய் ஆக இந்த 5 குடும்பங்களை மனதில் வைத்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஜான் சரவணன், ஜான்சன் ஜாகர், ஜோசபாத், மிஸ்ஸஸ் ஜோசப் செல்லையா மற்றும் ஜட்சன் ராய் இந்த குடும்பங்களுக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லதோர் போராட்டம் கொள்வோம், நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீ
நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் வருகை தந்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உட்காருவோம். பிலிப்பியர் 1 அத்தியாயம் 10-11 வசனங்களை வாசிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கின்ற தியானத்திற்கான தலைப்பு இயேசுவினுடைய நீதி. அன்பானவர்களே, நீதி என்று சொல்லுகிற பொழுது அதற்கு எபிரேய வார்த்தை செதாக்கே என்று சொல்லுகிறார்கள். கிரேக்கத்தில் நீதிக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை டிகயோசூர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய பொருள் என்னன்னா, தாராள மனப்பான்மை, நேர்மை என்கின்ற கனமான அர்த்தங்களை இந்த நீதி என்கின்ற வார்த்தை வெளிப்படுத்துகிறது. ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் என்று சொல்லுகிறார்கள். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் நீதியின் கடவுளாக வெளிப்பட்டார். இன்றைக்கு நீதிமன்றங்கள் வழங்குகின்ற தீர்ப்புகள் மக்களை குழப்புகின்ற ஒன்றாக, பரபரப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக 2 முதல்வர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை நான் உங்களுடைய சிந்தனைக்காக சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்தில் முதல்வராக இருந்தவர்கள், அவர்கள் நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு உட்பட்டார்கள். அப்பொழுது நீதியரசர் குட்கா அவர்கள் அவருடைய விசாரணையிலே மறுமொழி சொல்லி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் உடனடியாக அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள். உங்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் போய் தயவு செய்து அந்த அறையிலே அமருங்கள் என்று ஒரு முதல்வரை நீதியின் வழியாக தீர்ப்பு செய்கின்ற அதிகாரத்தை நாம் பார்த்தோம். அதே இன்னொரு முதல்வருக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்கு குற்றம் சாட்டப்பட்டு அவர் முதல்வருடைய பதவி பறிக்கப்பட்டு தேர்தல் நிற்க முடியாமல் அவர்கள் 5 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்தார்கள். ஆக இந்த 2 தீர்ப்புகளும் நீதிமன்றத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றது. அதே நேரத்தில் நீதிமன்றம் எவ்விதமாக பிறழ்வில் ஈடுபடுகிறது என்பதை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக நிறுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆக நீதிமன்றங்கள் இன்றைக்கு யாருக்கான நீதியை வழங்குகிறது, எது நீதி எது அநீதி என்பதிலே மக்கள் நடுவில் ஒரு மயக்கம் இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக நீதி அரசர்களும் இன்றைக்கு சில நேரங்களில் அதிகாரம், பதவி போன்றவைகளுக்காக அவர்கள் மாறி தங்களுடைய தீர்ப்புகளை வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழலிலே தான் மனித நீதி என்பது என்ன, இறை நீதி என்பது என்ன என்பதை நாம் திருமறையின் அடிப்படையிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம சொல்லுவோம்ல சில நேரம், சரி இங்கே வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு கோர்ட் இருக்குது. அது என்னதுங்க? கடவுளுடைய கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே கட்டாயம் என்ன பண்ண முடியாது, உங்களால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஏழைகளுடைய வார்த்தையில் அதிகமாக வர்ற ஒரு வார்த்தை. அப்போ கடவுள் நீதிபரர், கடவுள் நீதி வழங்குகிறவர் என்று அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. நீதி என்பது என்னன்னு சொன்னால், ஒருவருக்கு எது உரியதோ அதை அவருக்கு கொடுப்பது தான் நீதி. அவருக்கு என்ன அவருக்கு தேவையோ அதை கட்டாயம் கொடுப்பது நீதி. 2வது, தவறு செய்தவருக்கு தண்டனை கொடுப்பதும் ஒரு வகையில் நீதி. அது அவருக்கு திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்குது. அதே நேரத்தில் தவறை மன்னிக்கிறதும் ஒரு நீதி, அவர் மனம் திரும்புவதற்கான அழைப்பை கொடுக்கின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. வேலை செய்தவருக்கு தகுந்த கூலி கொடுப்பது நீதி, நல்லது செய்பவரை ஏற்றுக்கொள்வதும் நீதி, ஒருவருக்குரிய மரியாதை கொடுப்பது நீதி, கொடுக்க மறுப்பது அநீதி. அதுவும் ஒரு வகையில் நீதியாக இருக்கிறது. ஆக அன்பானவர்களே, திருமறையின் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டில் நீதியை குறித்து நம்ம பார்த்தோம்னா
படைப்பில் பாருங்கள் கடவுளுடைய நீதி எப்படி வெளிப்படுகிறது. அவர்களை ஆணும் பெண்ணுமாக கடவுள் படைத்தார். அங்கேயே ஒரு சமமான பார்வையை கடவுள் வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது, கடவுள் அவங்களோட இறங்கி ஏதேன் தோட்டத்தில் நடந்தாருன்னு சொல்லி உலாவினார்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல கூட ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கடவுளுடைய நீதி வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு எல்லாத்துக்கும் மேலே மணிமகுடமா தன்னுடைய படைப்பு பணியில் அவருக்கு இருந்த அதே ஆற்றலை கடவுள் பெண்ணுக்கும் ஆணுக்குமாக கொடுக்கிறார். ஆக கடவுளுடைய நீதி என்பது எந்த வகையிலும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மனுக்குலத்திற்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு, இந்த கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது. ஆனால் அந்த கட்டளையை மீறின ஆதாம் ஏவாள் மீண்டுமாக கடவுள் கேட்குறார், நான் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை நீங்கள் புசித்தீங்களா? இப்போ பாருங்கள் மனிதனுடைய பதில். முதல்ல ஆதாம் கிட்ட கேட்டவொன்னே ஆதாம் என்ன சொன்னாருங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். முழிச்சுன்னுக்கிறீங்களான்னு பார்க்குறேன். அரை மணி நேரம் சிலர் ஃபோட்டோவில் பார்த்தோம்னா ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறாங்க. இங்கே சொல்லுங்கள், நான் தப்பு பண்ணல, நீ எனக்கு படித்த பெண்ணு தான் என்ன பண்ணுறா, எனக்கு இந்த பாவத்தை செய்ய தோண. ரைட். அடுத்து ஏவாள்கிட்ட திரும்புகிறார் ஆண்டவர். ஏவாள் என்ன சொன்னாங்க? சாமி, நான் சாப்பிடல, நீ படித்த இந்த பாம்பு தான் என்னை என்ன பண்ணுச்சு, ஏமாத்து. அப்போ என்னன்னா மனித நீதி தவறுவதற்கு என்ன அடித்தளமாக இருக்குதுன்னா, ஒன்று ஆசை இல்லையா, அந்த கனி அழகாக இருந்தது பிடிச்சிக்கிறாங்க. ரெண்டாவது பயம் அவங்களுக்கு, சரி சாமி என்ன சொல்லிடுவாரோ அப்படின்னு ரெண்டாவது பயம். மூணாவது என்னன்னா அந்த செக்யூர்னு சொல்லுவாங்க, பாதுகாப்பு. இந்த இடத்துல நான் தப்பிச்சிக்கணும். ஸோ அதுக்காக அந்த பழி என்ன பண்ணணும், யார் மேலேயாவது போட்டுடணும். அப்போ நீதி பிறழ்வதற்கு பைபிளில் தொடக்கத்தில் இதுதான் காரணமாக இருக்குது. ஒன்று ஆசை, ரெண்டாவது பயம், மூணாவது என்னுடைய சுய பாதுகாப்பு. ஆக இதன் அடிப்படையிலே உலகத்தில் அநீதி பெருக ஆரம்பிக்கிறது. முதல் ரத்தம் சிந்தப்பட்ட உடனே அந்த ரத்தம் கடவுளை நோக்கி கூக்குரல் இடுகிறது என்று சொன்னால் அதுவரையில் இந்த பூமி எப்படி இருக்குதுங்க, சுத்தமாக இருக்குது. அப்போ அந்த ரத்தம் கடவுளை நோக்கி அநீதி இழைக்கப்படுகிற பொழுது அந்த ரத்தம் அந்த அநீதி கடவுளை நோக்கி முறையிடுகிற ஒன்றார். இன்றைக்கும் பல இடங்களில் பல நேரங்களில் அப்படி அநீதி இழைக்கப்படுகிற மக்கள் நம்மத்தில் வாழறாங்க. அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, அதோட விட்டுறல. அந்த அநீதியாக போன மனுக்குலத்தை கடவுள் விட்டு விடவில்லை, தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். இறைவாக்கினர்களுடைய பணி என்ன, அவங்க தப்புன்னு சொல்லுவாங்க, சரியா சரின்னு சொல்லுவாங்க. தீர்க்கதரிசிகள் எல்லாம், அது அரசனாக இருந்தாலும் சரி, இல்லை எலியா தொடங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே, எல்லாரும் இருந்தாலும் அரசனே தவறு செய்தாலும் போய் நின்று இது தவறு என்று சொல்லுகிற அளவுக்கு தீர்க்கதரிசிகளை கடவுள் பயன்படுத்தினார். அப்படியே இந்த வரிசையில் மனுக்குலம் மீட்படியாத சூழலிலே தான் இயேசு ஆண்டவரை இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அனுப்புகிறார். நம்ம நினைக்கலாம் இயேசு ஆண்டவருடைய வெளிப்பட்ட நீதியில் என்ன தெரியுமா, பெரிய பிரதானமான நீதி, அவர் நாம் செய்ய வேண்டிய பாவத்துக்கு பாவ பரிகாரியாக அவர் கரையை செலுத்தினார். அப்படின்னா என்ன, கடவுளுடைய பார்வையில் தப்பு தான். தாவீது ஊரியாவினுடைய மனைவியிடத்தில் தவறு செய்கிற பொழுது கடவுள் தாவீதை ஏற்றுக்கினார். ஆனால் அதற்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கடவுள் கொடுத்தாரு. நம்ம ரொம்ப அதை ஆழ்ந்து சிந்திக்கிற பொழுது இந்த மனுக்குலம் பாவம் செய்தது, தேவ நீதி என்பது அந்த பாவத்திற்கு பரிகாரம் வேண்டும். அதற்காகத்தான் நீதியின் பொருட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய நீதி என்பது பாவத்திற்கு பரிகாரமாக இயேசுனுடைய திருப்பணியில் நம்ம பார்த்தோம்னா அநேக இடங்களில் அவருடைய நீதி என்பது இரக்கத்தின் வழியாக வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணாகட்டும், சகேயுவாகட்டும், கடைசி கட்டத்தில் 2 கல்வரில் இருக்கிறாங்க, 2 பேருமே பேசுனாங்க. ஆனால் ஒருவருக்கு கடவுளுடைய நீதி இரக்கமாக வெளிப்படுகிறது, மன்னிப்பாக வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இறை அரசில் முதன்மையானவர் கடைசியானவர் முதன்மையானவராக மாற்றப்படுவதை சிலுவையில் கடவுளுடைய நீதி வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதி வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஊமையை சொன்னார். சுருக்கமாக சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். மத்திய 20ஆம் அத்தியாயத்தில் அங்கே ஒரு பணியாளர், அதாவது ஒரு முதலாளி வேலைக்கு ஆட்களை கூப்பிட்றார். நீங்கள் சென்ட்ரல் பக்கம் போனீங்கன்னா காலையில் நிறைய பேர் வேலைக்கு ரெடியாக இருப்பாங்க. அங்கே இருக்கிற பெரும் முதலாளிகள் அவங்கள வேலைக்கு அழைச்சிட்டு போவாங்க.
இந்த முதலாளி வேலைக்கு அழைக்கிறார் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில். காலையில் 6 மணிக்கு, அப்புறம் 8 மணிக்கு, 10 மணிக்கு, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எல்லாரும் வந்து வேலை செய்கிறாங்க. சாயந்தரம் கூலி கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாரு? 1 தினாரியம். காலையில் வந்தவருக்கு 1 தினாரியம் கொடுத்த உடனே, கடைசியாக வந்தவருக்கு 1 தினாரியம் கொடுத்த உடனே, அதுக்கு முன்னாடி வந்தவர் என்ன நினச்சிருப்பார்? 5 மணிக்கு வந்தவருக்கு 100 ரூபா கொடுக்குறாரு, நம்ம காலிலேருந்து வேலை செய்கிறோம், நமக்கு எவ்வளோ கொடுப்பாரு நினச்சிங்க? 500 ரூபாவோ 1000 ரூபாய் நினச்சிக்கிறோம். ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன கடவுள் என்ன பண்ணுறாரு? அவருக்கும் அந்த 100 ரூபாய் கொடுக்குறாரு. நியாயமாக மனுஷங்களுக்கு ஏற்படுற ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. அது எப்படி? நான் காலையிலேருந்து வேலை செய்கிறேன், அவர் இப்போ வந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்படி இல்லை, நான் கூலி கொடுப்பதில் உனக்கு என்ன கஷ்டம்? அவன் காலையில் நான் கூப்பிடும் போது 100 ரூபாய் பேசினேன், அந்த 100 ரூபாய் உனக்கு கொடுத்துட்டேன். 5 மணிக்கு இவங்களுக்கு வேலை கிடைக்கல. இன்றைக்கும் பலர் அப்படி தான் அன்றாடம் காட்சிகளாக நிற்கிறாங்க வேலைக்காக. சில பேர் நல்ல டீமை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, சில பேர் வேலை இல்லாமல் அந்த இடத்துல நிற்கிறத நம்ம படப்பையில் கூட பார்க்குறோம். அப்போ அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் அன்றைக்கி அவங்களுக்கு கஞ்சி, அன்றைக்கி உழைச்சா தான் அவங்க வீட்டில் சாப்பாடு. அப்போ கடவுளுடைய நீதி எப்படி வெளிப்படுது? ஆண்டவர் இயேசுவில் வெளிப்பட்ட நீதி எப்படியாப்பட்ட நீதினா, தேவையுள்ளோர் சார்பாக வெளிப்படுகிற ஒரு நீதி. அன்புக்குரியவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு ஒரு பெயரே இருக்குது, அவர் நீதியின் சூரியன் சொல்லி. பொதுவாக பிரசங்கத்தில் ஒரு இது கேட்பாங்க, யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நீதிமான் ஒருத்தர் பேர் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள்? பைபிள்லேருந்து ஒரு பேர் சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த கோயிலே இருந்து யாராவது ஒருத்தர் நல்லவர் இருந்தால் அவர் சொல்லுவாங்க. யாருமே நம்மளை சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம எல்லாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன பண்ணவங்க? பிழைத்தவர்கள். ஆக அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசுவில் வெளிப்பட்ட நீதி என்பது இரக்கத்தின் வழியாக வெளிப்படுகிறது. இன்றைக்கும் காயம்பட்ட பல மக்கள் நீதிக்காக கடவுளை நோக்கி முறையிடுகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் தமது மீட்பின் வழி நீதி வழங்குகின்றார். நீதியின் சூரியனாக கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது மழையை பெய்ய பண்ணுகிறார். அன்புக்குரியவர்களே, கடவுளின் நீதியை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இந்த நாளின் பின்பற்றல் கடவுளுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுகிற பொழுது கடவுளுடைய அருள் நமக்கு எல்லாவற்றையும் வழங்கும். கடவுள் தாமே திருவார்த்தைகளை நமக்கு என்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த தூய திருப்பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மிலே தகுதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திரத்தன்மை உணர்வோம். ஆயக்கருடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்வோம். கடவுளே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பற்றி சீடரில் கொடுத்து, வாங்கி உண்ணுங்கள், உங்களுக்காக கொடுக்கப்பட சரீரம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் திருவள்ளம் பற்றினார். அந்தப்படி அவர் உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம். அன்பானவர்களே, வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காய் ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து.
அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும். ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து. திருவுலம் பார்த்திடும் விருந்து. இறைவனின் அரசதின் முன் சுவை இங்கு. இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். இறைவனின் அரசதின் குறைகளை மறக்கும். குருவருள் பலிக்கும். குறையெல்லாம் முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். குறைகளை மறக்கும். குருவருள் பலிக்கும். குறையெல்லாம் முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து. பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. ஈவதும் ஏற்பதும் விருந்தலில் போதுமை. இறைவனே தனையில் ஈவது புதுமை. ஈவதும் ஏற்பதும் விருந்ததில் போதுமை. இறைவனே தனையில் சாவிலே வாழ்வது அலவதே இனிமை. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து. பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் மூவரு கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் நம்மோடும் நம்முடைய குடும்ப வாழ்வோடும் பணிகளோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம். இந்த நாளின் காணிக்கை சேகரிக்கப்படும். வெளியிலே தேநீர் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பருகி செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.